வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 மணி நேரமாக சுமார் ஒரு டிக்கெட்டு புக் ஆகாமல் இருந்தது. நானும் பார்த்துட்டே இருந்தேன். சரி இன்றைக்கும் டிக்கெட் விட்றானுங்க, சரி போய் பார்ப்போன்னு பார்த்தேன். சரி ஃப்ரீ டைம் ஆஃபீஸில், சரி ஃபோன்லேயும் லாகின் பண்ணி பார்ப்போம், சிஸ்டம்லேயும் லாகின் பண்ணி பார்ப்போன்ட்டு பார்த்தா எனக்கே ஒரு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. நான் சுமார் ஒரு 2 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐபிஎல் எப்படியாவது போயிடணும், மேட்ச் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. காலேஜில் நானே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது அப்படியே கம்கமாக ஃபோனெல்லாம் வச்சுட்டு டிக்கெட் புக் பண்ணலான்னு பண்ணுவோம். நான் அவன் அப்போல்லாம் வந்து 10,000 20,000லாம் போவோம். லைனில் நிற்போம், நடா இது டிக்கெட்டே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ என்னன்னா சும்மா உள்ளே போய் பார்க்கலான்னு போனேன். எப்படியும் கிடைக்காது, சும்மா பார்க்கலான்ட்டு போனேன். ஏன்னா அது வந்து ஈவினிங் விட்டாங்க, அந்த மேட்ச்சு யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சி பார்த்தேன். சரி இன்றைக்கி கேகேஆர் கூட தானே மேட்ச்சு, அவங்களே 9வது இடத்துல இருக்கிறேன், நம்ம 10வது இடத்துல இருக்கிறோம், எப்படியும் நம்ம ஜெயிச்சிரோன்ற ஒரு திமிரு. சரி எல்லாம் டிக்கெட் புக் பண்ணாலும் உள்ளே போய் பார்த்தோம். ஆனால் நேற்றுக்கு மேட்ச்சில் வந்து மழை வந்ததுனால அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்து அவங்க 8வதுல போயிட்டானுங்க. சே, நம்மளுக்கு ஒரு கம்பெனி வந்திருக்கும், பஞ்சாப் ஜெயிச்சிருந்தா அவனுங்க 10வது இடத்துக்கு போயிருப்பானுங்க. சரின்ட்டு டிக்கெட் போகலான்னு போனேன். நான் இதுவும் 3000ல் போய் நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா காலியாக ஜிலோன்னு இருக்குது எல்லா டிக்கெட்டும். 2 வருஷமாக ட்ரை பண்ண, காசு இருக்கும்போதெல்லாம் ஒரு மேட்ச்சும் கிடைக்கல. நான் ஏற்கனவே ஒரு மேட்ச்சு போயிட்டு வந்தேன். நான் எந்த மேட்ச்சு, பஞ்சாப் மேட்ச்சு, தோக்குற மேட்ச்சை போய் பார்த்துட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னா டிக்கெட் அவ்வளோ இருந்தும் என்னால் டிக்கெட் புக் பண்ண முடியல. ஏன்னா கையில் ₹1 இல்லை. அந்த வீடியோ மட்டும் போடுறேன். ஃபோன்லேயும் லாகின் பண்ணி உள்ளே போனேன், சிஸ்டம்லேயும் உள்ளே போய் பார்த்தேன். நீங்கள் அந்த இதை மட்டும் பாருங்கள் கொஞ்சம்.